Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 7.33 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு லோபித்தால் ரூல் படி வரக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்துட்டு ஜஸ்ட் 2-3 மார்க்ஸில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம் தான். Evaluate limit x tends to 1 x square minus 3x plus 2 divided by x square minus 4x plus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லோபித்தால் அந்த அந்த டைப் ஆஃப் ப்ராப்ளமே என்னென்னா லிமிட்ஸ் கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 அப்படின்றப்ப ஓகே. ஸோ பேசிக்காக லிமிட் அப்படின்ற ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ 1 அப்படின்றதுக்கு ஓகே இதுதான் எக்ஸ் ஆக்சஸ்ன்னு தெரியும், இதுதான் ஒய் ஆக்சஸ்ன்னு தெரியும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு லிமிட் எக்ஸுக்கு 1க்கு அப்ரோச் பண்ணும்போது, எக்ஸ் ஆக்சஸில் இருக்கிற 1க்கு அப்ரோச் பண்ணும்போது, ரைட் ஹேண்ட் சைடாக இருக்கட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடாக இருக்கட்டும், அப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷனோட வேல்யூ எங்கே அப்ரோச் பண்ணும் அப்படின்றது தான். ஓகேவா? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1ஆக இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன், இதுதான் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எந்த இடத்துல லைக் அப்ரோச் பண்ணுவோம், எந்த நம்பருக்கு அப்ரோச் பண்ணும் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள் டெக்னிக் வந்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 1 ஸ்கொயர் 1 minus 3 into 1 3 plus 2 divided by 1 minus 4 plus 3. So 1 minus 3 ஓட வேல்யூ minus 2, minus 2 plus 2 ஓட வேல்யூ 0. 1 minus 4 ஓட வேல்யூ minus 3, minus 3 plus 3 ஓட வேல்யூ 0. ஸோ 0 by 0ன்னு வருது. ஓகேவா? அப்போ நீங்கள் அதை இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் இருக்குன்னு எழுதிடணும். மேலே பாருங்கள், இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்னு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா 0 by 0, infinity by infinity, 0 into infinity, infinity minus infinity, இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதை நம்ம இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, பேசிக்காக லோபித்தால் ரூல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நமக்கு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்துச்சு, நம்மளால கண்டே பிடிக்க முடியல அப்படின்னா, நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, அப்படியாவது நமக்கு அதை அப்ரோச் பண்ணுறதை கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்றத பார்க்கலாங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஸோ இந்த இடத்துல அடுத்த ஸ்டெப் என்ன எழுதியிருக்காங்கன்னா, பை த அப்ளிகேஷன் ஆஃப் லோபித்தால் ரூல் என்ன பண்ணுவாங்க, நியூமரேட்டர் அந்த டினாமினேட்டர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2, தென் தே போத் ஆர் டிஃப்ரென்ஷியபிள். அதாவது பேசிக்காக நம்ம லோபித்தால் ரூலை வந்துட்டு எப்போ அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு அந்த நியூமரேட்டரோ டினாமினேட்டரோ டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது தான். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு ரெண்டுமே பாலினாமியல் ஃபங்க்ஷன், ஸோ ரெண்டுமே வந்துட்டு டிஃப்ரென்ஷியபிள் தான் அப்படின்றத சொல்லிட்டு எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2xன்னு வரும், மைனஸ் 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸு போயிடும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 இல்லையா, அதனால் -3 மட்டும் வந்திருக்கு. கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0ன்னு ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, -4xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -4ன்னு மட்டும் வரும். ஓகேவா? இப்போ அகெயின் நீங்கள் வந்துட்டு லிமிட் அப்ளை பண்ணி பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 2 into 1 minus 3 divided by 2 into 1 minus 4ன்னு வரும். அப்போ உங்களுக்கு 2 minus 3 divided by 2 minus 4. 2 minus 3யோட வேல்யூ என்னது? -1 divided by -2. மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 1/2 அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஆன்சர் போட்டுட்டதுக்கு பிறகு நீங்கள் வந்து இது கூட லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 அதெல்லாம் போடக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த எங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸ் இருக்கோ அந்த இடத்து வரைக்கும் தான் நீங்கள் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 அப்படின்றத அப்ளை பண்ணணும். ஸோ சிம்பிளான ப்ராப்ளம். உங்களுக்கு அகெயின் இப்போது வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மே கிடச்சிதுன்னா நீங்கள் அகெயின் நியூமரேட்டரோ டினாமினேட்டரோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படியும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இது ரெண்டுத்தையுமே ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்துட்டு லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அகெயின் 0/0 ஃபார்மேட் தான் வரும். தனித்தனியாக நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இது எப்படி நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனா யூவி மெத்தடில். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். இதுதான் வந்துட்டு சிம்பிளான மெத்தட். ஓகே, இந்த சம்மை பொறுத்தவரை இதே மாதிரியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்படியும் ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ புரிஞ்சுதுன்னா மறக்காமல் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.